இந்த கேதரிங்கை வெல்கம் பண்ணுறதுக்காக ஐ வுட் லைக் டு கால் அப்பான் த ப்ரொடியூசர் லிஸ்டன் ஸ்டீஃபன் அவர்கள். ப்ளீஸ் சார். എല്ലാവർക്കും ഗുഡ് ഈവനിങ്. എങ്കിട്ട് ഈവൻ ഇരിക്കുന്ന ഒരു മുഖ്യമായ വിഷയം എല്ലാവർക്കും വെൽക്കം നോട്ട് சொல்லணும். ஆஸ் எ ப்ரொடியூசராக நோட்டு கொடுத்தா தான் படமே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம். நான் கூப்பிட்ட போது வந்த எல்லாருக்கும் ஒரு വലിയ பிக் தேங்க்ஸ். என்னுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் அல்ல என்னுடைய எல்லாம் ஒன்று சொல்ல முடியும் சௌத்ரி சார் தான். நான் இவ்வளோ படம் எடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ படம் எடுக்கிறதுக்கும் இப்போவும் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனே சௌத்ரி சார் தான். நான் கூப்பிட்ட போதே சார் ஓடி வந்தாச்சு. அதுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். அன்பு செழியன் மீன்ஸ் நான் கூப்பிட்ட போது என்ன லிஸ்ட் வரணுமா வேண்டையா உறுதியாக வருமா இல்லையான்னு கேட்டேன். ஆனால் வரையன்னு சொன்னேன். அதுக்கு உறுதி இல்லை, உறுதியாக வருமா இல்லையாண்ணே இல்லை நான் உறுதியாக வந்துடலான்னு சொன்னேன். ஆனால் அன்னை வந்திருக்கு. அன்னைக்கு ஒரு பிக் தேங்க்ஸு. ஆர்யா நான் கூப்பிட்ட போது பிரதர் எங்கே டைமு அது மட்டும்தான் இவன் கேட்டது வந்திருக்கு. ஆர்யாவுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். பிரசாத் சார் தேங்க்யூ ஸோ மச். ஜீவா இருக்கு. ஜீவாய்க்கு வந்துட்டு பிரதர் மாதிரி தான், சார்டு சன்னு தான், ஜீவாயோட ஃபாதர் தான் சௌத்ரி சார். ஸோ எப்படி சொன்னாலும் பிரச்சனை தான். அதனால சார் ஜீவா வந்திருக்கு. ஸோ இஸ் லைக் மை பிரதர் ஒன்லி. ஸோ தேங்க்யூ ஜீவா. விடிவி கணேஷ் வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். மீதி நான் ஏதாவது பேர் விட்டு போனால் அதெல்லாம் கரெக்டாகிட்டு நம்ம ஹீரோ இருக்கு கேரளாவின்னு வந்திருக்கு பிருத்திவிராஜ் அவர்கள். அவரெல்லாம் கரெக்டாக நல்ல ஸ்டாண்டர்டாக நல்ல இதாகிட்டு ஈவன் சொல்லுவேன். அதனால் எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். பாலதா நம்ம எல்லா லாங்குவேஜும் பண்ணியிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஆர்பி பாலா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் நான் சாரோட ஒர்க் பண்ணது லூசிஃபர். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், சாரோட ஃபஸ்ட்டு படம். செகண்ட் வந்து ஜனகணமன, தேர்டு வந்து கடுவா. எதுவும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். நன்றி, தேங்க்யூ. தயாரிப்பாளர் திரு திருப்பதி பிரசாத் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். சார் கூப்பிட்டுட்டேன் சார். స్టేజ్ మీద இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மீடியா மித்திரனுக்கு எல்லாருக்கும் வணக்கம். லிஸ்டன் நம்மளை நிறைய வருஷமாக சௌத்ரி சார் ஆஃபீஸில் பார்த்துருக்கு. அவர் ஃப்ரெண்ட்லியான பர்சன். கண்டிப்பாக இந்த படம் பிருத்விராஜ் சார் படம் தெலுங்கில் சௌத்ரி சார் நான் காட்ஃபாதராக லூசிஃபர் ரீமேக் பண்ணிருக்கேன். இது லிஸ்டன் கூட சார்கிட்ட பேசி ரைட்ஸ் எல்லாம் அப்போது வாங்கி கொடுத்துருக்கு. அதுக்காக லிஸ்டனுக்கு இந்த கடுவா பிருத்விராஜ்க்கு இந்த டீமுக்கு ಎಲ್ಲ பெரிய சக்ஸஸ் வந்து எல்லா லாங்குவேஜில் கூட ஒரு பிருத்விராஜ் சாருக்கு ஒரு பிரேக் வர்றது மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக டீசர் ட்ரைலர் எல்லாம் நல்லா இருக்குது சார். எல்லா லாங்குவேஜில் கூட இது மலையாளம் எப்படி சக்ஸஸ் ஆகுமோ தமிழ் தெலுங்கு எல்லா லாங்குவேஜும் கூட கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும் சார். வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். கடுவா ட்ரெய்லர் ஆக்சுவலி உண்மையாகவே மாஸ் ஆக்ஷனாக இருந்தது. பிருத்திவிராஜ் சார் வந்து திரும்ப இங்கே வந்து தமிழ் படத்தில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுக்கணும். இது அந்த மாதிரி அமையணுங்கிறதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். லிஸ்டின் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே நம்மளுக்கு ரொம்ப பழக்கம். முதல் டிக்கெட் எடுத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு. அதுக்கு போக முடியல. அப்புறம் இதுக்கு வருவீங்களான்னாரு. உறுதியாக வருவீங்களான்னாரு. வர்றேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏன்னா அவர் மிகப்பெரிய படங்கள், ஏன்னா நேஷ்னல் அவார்டு படம் வந்து இங்கே எப்படி சௌத்ரி சார் வந்து மிகப்பெரிய படங்கள் வெற்றி படங்கள் எடுத்தாரோ அதே மாதிரி மலையாளத்தில் வந்து அந்த வயசுலேயே நிறையா ஹிட்டு படங்களை கொடுத்துருக்கிறாரு. நேஷ்னல் அவார்டு பண்ணால் கூட கமர்ஷியல் படமாக மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர். அதுபோக வந்து இப்போது விவேக் ஓபராய் சார் இந்த மாதிரி எல்லா பேரும் சேர்ந்து ஒரு எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கும்போது இப்போ படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. எல்லா லாங்குவேஜ்லையும் இப்போ விக்ரம் படம் மாதிரி ஒரு கேஜிஎஃப் மாதிரி எல்லா படங்களும் வெற்றி அடையணும். இது மாதிரி நண்பர் ஆர்யா வந்திருக்கிறாரு. ஜீவா, உங்களுடைய படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மேஜிக் ஃப்ரேம்ஸ் மற்றும் பிருத்திவிராஜ் ப்ரொடக்ஷன்ஸ்
சார்பாக கடுவா படத்தின் ப்ரெஸ் மீட் விழாவுக்கு வந்திருக்கும் எலக்ட்ரானிக் மீடியா பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் டீசர் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் படம் இது. என்னடா 5 லாங்குவேஜில் வந்து இவர் ரிஸ்க் எடுக்கிறாரு நம்ம லிஸ்ட்டுன்னு நான் முதல்ல பார்த்தேன் நான். ஆனால் அந்த டீசர் பார்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் பிருத்திவிராஜுக்கு சொல்லணுன்னா அவருக்கு வந்து இந்த தமிழ் படம் புதுசே கிடையாது. ஆல்ரெடி ஒரு தமிழ் படத்தில் நடிச்சிருக்காரு, நிறைய ஹிட்டு கொடுத்துருக்காரு இவர். ஸோ இந்த படம் கண்டிப்பாக அவரை வந்து மற்ற அதர் லாங்குவேஜில், அதாவது தமிழை தவிர்த்து மற்ற லாங்குவேஜில் வந்து அவர் ஒரு பெரிய படமாக அவருக்கு இந்த படமாக அமைவு இது. ஸோ அது இல்லாமல் இந்த படத்தில் விவேக் ஓபராய் அவர்களும் நடிச்சிருக்காரு. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் விவேக் ஓபராய். சம்யுக்தா, டைரக்டருக்கு சாஜீவ் கைலாஷ் வரலையா எனக்கு சாஜி கைலாஸ் பற்றி சொல்லணும். அவருடைய முதல் படத்துக்கு நான் தான் ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தது. ஆக்சுவலி அவருடைய முதல் படத்துக்கு அந்த படத்தின் ஆல்பம் பார்க்கும்போதே சாஜி கைலாஸ் வந்து எங்கள் ஆஃபீஸுக்கு வெளியே நின்றுருந்தார். அப்போது அந்த ஆல்பம் பார்த்து நான் சொன்னேன், சாஜி இந்த படம் உனக்கு வந்து பெரிய வெற்றி படமாக பெரிய டைரக்டராக வருவேன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் மலையாளத்திலும் ஆகட்டும் தமிழ் படங்கள் ஆகட்டும் இப்போ நல்லா ஹிட் படங்களாக கொடுத்துருக்காரு. மீண்டும் லிஸ்டின் வந்து அவருக்கு வந்து மறுபடியும் திரும்பி ஒரு பெரிய படத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் அவருக்கும் லிஸ்டினுக்கும் பெரிய ஹிட் படமாக இருக்கும். லிஸ்டினை பற்றி சொல்லணுன்னா ஒரு லக்கி ப்ரொடியூசர்னு சொல்லுவேன் நான். ஜென்ரலாக அந்த மாதிரி ப்ரொடியூசருங்க வந்து இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ குறுகிய காலத்தில் வந்து இவ்வளோ படங்களை எடுக்கணும்னா சில ப்ரொடியூசரால் தான் முடியும். அதில் வந்து லிஸ்டின் ஒருத்தர். அந்த லிஸ்டினுக்கு அதிர்ஷ்டத்தில் ஒரு காரணம்னா ஒரு பெரிய ஹீரோ பார்ட்னர்ஷிப்பில் படம் பண்ணாங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் இல்லாமல் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கார் இப்போ அவர். ஸோ பிருத்திவிராஜ் வந்து அவர் ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கார் அவருக்கு. அவர் வெறும் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை இன்றைக்கி டேட்டில், அவர் வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் கூட. சமீபத்தில் ரிலீஸ் ஆன 2 பெரிய படம் கூட, பீஸ்ட் ஆகட்டும் கேஜிஎஃப் ஆகட்டும், எல்லா தேட்டருக்காரங்களும் வந்து இவர் பாக்கெட்டில் போட்டு வச்சுருந்தார் அவர். அந்த மாதிரி கேரளாவில் வந்து ஒரே நாளில் 2 படத்தை ரிலீஸ் பண்ண ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து லிஸ்டின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி லிஸ்டின் வந்து பெரிய நம்பர் 1 ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்பர் 1 டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கார். அவர் அதாவது அவருடைய எல்லா படங்களும் பெரிய வெற்றி படங்களாக அமையணும். ப்ளஸ் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் சம்யுக்தா மற்றும் அன்பு சார் வந்திருக்காரு, ஆர்யா வந்திருக்காரு, நம்ம ஜீவா வந்திருக்காரு, பிரசாத், இன்னொரு ஆள் பேர் சொல்லணும் நான் சொல்ல மாட்டேன் இன்றைக்கி நான். டிவி கணேஷ் வந்திருக்காரு. ஸோ மீண்டும் இந்த படம் பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இங்கே வருகை தந்த எல்லா ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் த அக்கேஷன். எஸ்பெஷலி ஆர்யா அண்ட் ஜீவா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆடிங் த சார்ம் டு த ஈவென்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹியர் இஸ் அ ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ எல்லாரோடையும் ஒரு ஃபோட்டோகிராஃப் அண்ட் அதுக்கப்புறமா வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனும் இருக்குது. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் த ப்ரெஸ் டு ஸ்டே பேக். அண்ட் ஹியர் இஸ் அ ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி வித் த டீம் வந்து போயிட்டு இருக்கு. தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் கவரிங் த ஈவெண்ட். இதை வந்து பெரிய லெவலில் மக்கள் கிட்ட சேர்க்கறதுல ரொம்ப நன்றி. உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக வந்து கேட்கலாம். ஹாய் பிருத்வி, திஸ் இஸ் பாரத். இங்கே கடுவா அப்படின்னா என்ன? ஐ மீன் when did you feel that there is a need to do a action film in Malayalam? Because இதுவே வந்து கிட்டத்தட்ட வந்து they have set a benchmark for Malayalam films. Others are trying to emulate Malayalam movie. நீங்க then why do you feel there is a need to go and do one fully action packed entertainer? 2 and 3, how do you manage direction, acting, distributing? So how do you manage all those things? Yeah, so அந்த முதல் கேள்விக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் நான் கேட்குறது 2019 பிகினிங் அந்த டைமில். ஸோ அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்ட் கேட்ட போதே the first thing that struck me is ஏன் ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டு. லைக் சமீபத்தில் வந்து எல்லாருமே வந்து மலையாளத்தில் ஸ்கிரிப்ட் சொல்கிறது நல்ல ஸ்கிரிப்ட் தான், இல்லைன்னு சொல்லலை, பட் ரியல் செரிப்ரல் சோஷியலி ரெலவெண்ட் அந்த மாதிரி படங்கள், இல்லை ஃபீல் குட் அந்த மாதிரி படங்கள். ஏன் இந்த மாதிரி சினிமா மலையாளத்தில் ஏன் நடக்கலைங்கிற வந்து that time itself I thought the moment I heard the script. அதுக்கப்புறம் இப்போ 3 years ஆகுது. இப்போ 2022 ஐ திங்க் தட் நரேட்டிவ் இஸ் வெரி வசிஃபரஸ் இன் ஆல் ஆஃப் கேரளா. எல்லாருமே அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் பார்க்கணும்னா தமிழ் படம் இல்லைனா தெலுங்கு படம் தான் பார்க்கணும், இல்லைனா கன்னடா படம் தான் பார்க்கணுங்கிற ஒரு நரேட்டிவ் இருக்குது கேரளாவில். அண்ட் தட் இஸ் நாட் சம்திங் ஐ என்ஜாய். எங்களாலையும் பண்ண முடியுமே, ஏன் அது we can also do
ஸோ that is the biggest attraction. ஏன்னு கேட்டிங்கன்னா in a healthy industry I believe all these types of films should coexist. அப்போ தான் ஒரு இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து அந்த மாதிரி படங்களே வராது, அப்படி ஒரு நரேட்டிவ் இருக்கக்கூடாது. ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ சமீபத்தில் நான் 2 ஃபிலிம்ஸ் கேரளாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். ஒன்று வந்து KGF 2, இன்னொன்று வந்து 777 சார்லி. ரெண்டுமே ஸோ டிஃப்ரெண்ட் இல்லை, ஒன் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் டு தி அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். அண்ட் போத் ஆர் ஹிட் ஃபிலிம்ஸ். போத் KGF 2 though is a giant blockbuster. 777 Charlie also did really well in Kerala. So அதுதான் நான் சொல்கிறேன், we have to have all kinds of cinema. Malayalam is now spoken about all over the country for realistic, sober films that resonate with the society. But இந்த மாதிரி ஒரு larger than life cinematic mass masala action entertainers-உம் வேணும் இண்டஸ்ட்ரியில். I miss it. As a film lover I miss it, which is why I wanted to do one, and I've done it. And I hope that the fact that this sentiment is shared by a lot of people in Kerala today translates into success for the film. Secondly, எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுன்னா I don't know actually. அதான் எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒவ்வொரு ஜாப்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஆக்டிங், டைரக்டிங், ப்ரொடக்ஷன் எல்லாமே சினிமா தான் எனக்கு. ஒன்று மட்டும் நான் கேரண்டியாக சொல்ல, எனக்கு சினிமா விட்டு வேறு எதுவும் தெரியாது சார். I don't have any other business. I don't have any other like investment and all that. Only I know cinema. And cinema I want to keep learning. I keep learning cinema. Life, wife வந்து ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு, நான் வந்து அவரோட செகண்ட் லவ் தான். ஃபர்ஸ்ட் லவ் வந்து சினிமா தான். ஸோ I want to learn all about. நீங்கள் ஆக்சுவலி சென்னையில் இருந்து கமல் சாரோட ஊர் இது, கேட்கக்கூடாது இந்த கேள்வியெல்லாம். அவர் பண்ணுறதுல வந்து ஒரு 10% பண்ண முடிஞ்சதுன்னா ஐ வில் கன்சிடர் மை செல்ஃப் அ சக்ஸஸ். சம்யுக்தா, வாதி படத்தில் தனுஷ் கூட நடிக்கிறீங்க. இப்போது பிருத்திவிராஜ் சார், விவேக் ஓபராய் இவங்க கூட நடிக்கிறீங்க. 3 பேர் கூட நடித்ததில் என்ன வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஓகே, நான் இங்கே எல்லாருலேயும் பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அவங்க டவுன் டு எர்த்தாக இருக்கிறீங்க. பிகாஸ் இந்த மாதிரி இப்போ எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஆக்டருக்கு இந்த மாதிரி பெரிய படங்கள் பண்ணும்போது ஒரு கவலை இருக்கும், ஒரு ஃபியர் இருக்கும், அந்த ஒரு டென்ஷன் இருக்கும். ஆனால் அங்கே போய் நம்மளால் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ண முடியுதா, பெர்ஃபார்ம் பண்ண முடியுதா, அது அவங்க தெரிய ஒரு கம்ஃபர்ட் தான். அந்த கம்ஃபர்ட் இல்லைன்னா நமக்கு அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த டவுன் டு எர்த்தாக பிஹேவ் பண்ணுறது இட்ஸ் சம்திங். அண்ட் நான் இவங்க எல்லாருலேயும் பார்த்த ஒரே ஒரு விஷயம்னா, தே வெரி டிசிப்ளின்ட் இன் தேர் ஒர்க்னு வரும்போது அவங்க ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. அண்ட் தனுஷ் சார் பற்றி சொன்னீங்கன்னா, see he is very quiet செட்டில் இருக்கும்போது. எப்போவுமே புக் படிச்சுட்டு இருப்பீங்க, பட் ஆக்ஷன்னு சொன்னால் he is in the character just like this. and he knows ஸ்கிரிப்டை பற்றி, அந்த சினிமா பற்றி A to Z அவங்களுக்கு முழுசாக தெரியும். அண்ட் ஆக்ஷனாக இருந்தாலும், டான்ஸாக இருந்தாலும், இல்லைனா ஆக்டிங்காக இருந்தாலும் எல்லாமே அவங்களுக்கு ஒரே ஒரு டேக் தான். அவ்வளோ பர்ஃபெக்டாக வருவாங்க. அண்ட் சார் கூட இஸ் வாக்கிங் ஃபிலிம் ஸ்கூல் மாதிரி சினிமா பற்றி அந்த அளவுக்கு நாலேஜ் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான். இதிலிருந்து ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் நான் என் லைஃப்பில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஐ ஃபீல் தட் ஐ வில் பி சக்ஸஸ். அண்ட் when you said about you don't know anything other than cinema, I was like, you are that inspiration for all those I've never been to college, so yeah. plus 2 தான். ஆமாம், நான் காலேஜுக்கு போனதே இல்லை. ஸோ நீங்கள் தான் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் யா. ஹாய் சார், பிரித்திவ் சார். தமிழில் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, இருந்தும் ஏன் இந்த கேப் எதுவும், அதுக்கான கதைகள் எதுவும் வரலையா, இல்லை நீங்கள் பண்ணலன்னு ஒரு ஐடியா எதுவும் இல்லையா? காவியத்தலைவனுக்கு அப்புறம் ஒரு 3-4 ஃபிலிம்ஸ் ஆக்சுவலி I've heard the narration. பட் அவ்வளோ எனக்கு வந்து எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். அப்புறம் ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் இன் யோர் கரியர் சார், லைக் when you've already done so many films, now இப்போ வந்து எனக்கு வேறு எந்த கம்பல்ஷனும் கிடையாது சினிமா பண்ணுறதுக்கு. only if the work that film excites me will I do. இல்லை வேறு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. வந்து பணம் அது இதெல்லாம் now it's okay. I'm 20 years into this job now. I'm in a position where I'm happy.
So only thing that will make me say yes to a film is that it excites me as an actor. I want, இல்லைன்னா இந்த படம் சூப்பராக இருக்கணும், I want to see that film on screen. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி நான் கேட்கல இது வரைக்கும். இப்போ தான் சமீபத்தில் couple of filmmakers have reached out to me and they want to narrate a script to me. I haven't met them. If I meet, and I'm hoping and praying that, you know, it's a good script and I will want to do it. Hopefully, yes. And like I said, you know, I want to do a Tamil film for sure. Yeah. Sir, Prithiv sir, இப்போ வந்து பேன் இண்டியா கான்செப்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது? அப்போ ஒரு மொழி படத்தை இன்னொரு ஸ்டேட்டில் கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுறதுல ஏதாவது ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார், இப்போ என்னன்னா, இந்த படம் வந்து டப்பிங் பண்ணி மற்ற ஸ்டேட்ஸில் ரிலீஸ் பண்ணுறது ரெண்டு விஷயங்கள் இருக்குது அதில். ஃபர்ஸ்ட்லி, எப்படி இருந்தாலும் இந்த டப்பிங்கான எஃபர்ட்டு இன்னைக்கு எடுத்து தான் ஆகணும். பிகாஸ் ஆஃப் ஹவு த டிஜிட்டல் ரைட்ஸ் பிஸ்னஸ் மாடல் இஸ் டிசைன் டுடே, all of us are anyway dubbing because the digital rights agreement will have that clause. If we give them all the language versions, we get more money. If we give them only Malayalam, we get this much money. So most of these big films, Kaduva mari big budget films alla vandu, we hand over digital rights and we give them the dubbed version in all 5 languages. So the amount is more and the revenue is more. அது எப்படி இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும், அந்த எஃபர்ட் எடுத்து தான் ஆகணும். அந்த எஃபர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் then I think it is only very fair that we give these dubbed versions a legitimate theatrical release. இதில் வந்து இந்த dubbed versions எல்லாமே எல்லா இடத்துலையும் சூப்பர் ஹிட் ஆகி பயங்கரமாக பணம் வருது, அது மட்டும் கிடையாது. You know, I think we are entering an age where you need to give the viewer a choice. உங்களுக்கு வந்து இப்போ கடுவா மலையாளத்தில் பார்க்கணும்னா மலையாள படம் சப்டைட்டில்ஸோட பார்க்கலாம், இல்லை எனக்கு தமிழில் பார்க்கணும்னா தமிழ்லையும் பார்க்கலாம். அந்த சாய்ஸ் உங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மில் கிடைக்குதுல்ல, அதே சாய்ஸ் தியேட்டர்லையும் கிடைக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள்னா. So this is the future. Slowly, I think, because of what the streaming services are doing, the age of remakes will stop. இந்த ரீமேக் பண்ணுற விஷயம் வந்து இனிமேல் நடக்காது. ஒரு நெக்ஸ்ட் 5 to 10 yearsலேயே this will stop. ஏன்னா இப்போ நாளைக்கு போஜ்புரியில் ஒரு சூப்பர் ஃபில்ம் வந்ததுன்னா வித்தின் ஒரு 1 month கண்ட்ரி ஃபுல்லாக அந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது போஜ்பூரில், சூப்பராக இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் அமேசானில் அவைலபிளாக இருக்குது, and we will all see it. And the remake will then become redundant. I think we are entering that age. So it's a start of the future, actually. Vivek Oberoi, you have been a veteran in the industry. I mean, in the stage also you are the veteran. Prithvi was making a point. In Malayalam, they say like we lack action-packed movies. But I believe in Bollywood, there was a big shift. You went for metro kind of a movies wherein you lost audience to South Indian cinema, basically Kannada and Telugu. So do you think the content makes a lot of matter, especially Bollywood shifting towards this metro kind of movies? Because we lost these angry young man movies in Bollywood. No more such kind of movies are made. So how do you view that? Firstly, that's a fantastic question, man. Thank you for asking that question. I think everybody is going through that introspection, no? It's like when your girlfriend or your wife leaves you for another man, only then you realize what you did do correctly. First you blame her, you get angry with her. After that you realize, I wasn't a good husband, I wasn't a good boyfriend. That's what's happening right now with Bollywood. I think we're realizing that the audience is moved out because you're not giving them what they want. You're assuming what they want. And that's not right. You have to be in touch with your audience. I think there was a wave where overseas market was so important for us and only love stories were working, and that brought in the most amount of revenue. So there was a slow and steady shift over a decade to a decade and a half, which is only those metro kind of films because they were doing very well in overseas. And mass commercial cinema would not do well. So to cater to the overseas market, behind the dollars that were coming, we forgot our own identity. South preserved it. They picked it up, took it to a larger level of, you know, like this film, Kaduva. I love it because it's a low angle, larger than life film. I, as a viewer, used to go into theaters to watch that kind of movie, to bajao CTs, and you say whistle podu here. Yeah, so I used to enjoy that. That itself is missing, right? So you used to have 2 kinds of cinema. You used to have one kind of cinema, which was you would enjoy with your buddies, go, whistle, have fun. Second cinema was when you want to hold hands the beautiful girl on a date and go watch a different kind of sensitive film. That choice you have to be able to give to the audience. Vivek, recent times you are doing a lot of villainic roles. Again, will you start the love mood? Yeah.
Yeah, no. See, look, for me, it's not about. Everybody says, is your character, are you playing positive character, negative character? I say that is for your COVID test. Positive and negative is for your COVID test. Characters are either interesting or boring. So to me, if I'm playing a unidimensional, boring character, whether it's a hero or a villain or an anti-hero, it doesn't matter to me. I don't want to do it. I got excited by playing Joseph Chandis because it's a very interesting story of a guy, in my opinion, is a God-fearing Christian, good pillar of his community, respected man, good family, has wife, children, loves his mother. For him, he believes this I'm doing for the honor of my family. And when that honor turns into ego, and when he loses control and it spirals into, a battle and a war, which is something that happens to all of us at some point, We have a fight even on the road over a small traffic issue. After some time, you'll cool down, you'll feel, I shouldn't have said that, man. That was too much. So that thing, if you escalate it like that, that becomes a total war. And that's what's exciting, that he's not a bad guy. He's not a corrupt, evil. Like Bobby, for example, in Lucifer, for me, was a charming devil. He was able to convince you whatever he wants, he was able to get out of you. He was unfaithful, liar, manipulator, all those things, but very polished, very smooth, very charming on the front. Joseph is not like that. Joseph is honest. He's a committed police officer. He's a decorated police officer. But despite that, even a guy of that caliber who goes to church every Sunday, that corruption of arrogance in his mind can take him down to a path of complete destruction. That was exciting. Prithvi sir, ப்ரோடாடி படம் நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, மோகன்லால் சார் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ தமிழில் நீங்கள் காஸ்ட் பண்ணி அந்த படம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் காஸ்ட் பண்ணுவீங்க? எனக்கு வந்து ஆக்சுவலி ஐ கேன் ஒன்லி tell you my dream cast, So, I know he's probably India's biggest superstar, cult following. But எங்கேயோ வந்து some people at least have forgotten that ரஜினி சாருக்கு வந்து அமேசிங்கான காமிக் டைமிங் இருக்கு. இப்போ கமல் சாரோட காமிக் டைமிங் we know பஞ்சதந்திரம், we've seen, even recently, even the current generation will know that Kamal sir pulls off comedy superbly. பட் எங்கேயும் ரஜினி சாரை பற்றி அப்படி பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன். தட் ஹீஸ் காட் அப்சல்யூட்லி ஃபென்டாஸ்டிக் காமிக் டைமிங். நான் ப்ரோடாடி பண்ணி முடிச்ச உடனே when I thought if I will do the film in Tamil, my dream cast for Lal sir's character was Rajini sir. And then the other character will depend on who does Lal sir's character, So, I would love to see, but நான் டைரக்ட் பண்ணணும் இல்லை, யாராச்சும் பண்ணி, I would love to see Rajini sir in a family comic drama, because I think he's a wonderful actor. He's a superb, he's one of the biggest stars, but I also think he's a wonderful actor, and I would love to see him in a role like that. Prithvi, I'm asking a lot of questions. Let me. That's okay. Last one. So, for me personally, the most abused word in cinema today is pan-India, because everywhere I go, people say pan-India, and it sounds very abused. Yeah. And people understand that it's like a buffet where a producer just walks in, puts in 1, 2, 3, puts some eggs in his basket and he walks off. One Malayalam actor, one Telugu actor, maybe a Bollywood actor, and dub it in 5 languages, go on a promotional tour, say something and go off. See, but the real pan-India movies about that, you have some sensibilities, you spoke really well about it. So how do you define a pan-India film? According to Prithiviraj, what is it? See, first and foremost, you have to understand that what will travel is the content. That ultimately the story that you say will have to resonate to people everywhere for it to be a pan-India. Forget pan-India. For it to work in your own state, it will have to resonate with the people watching the film. So ultimately it has to be the content. Like you said, just because you have a hero from Telugu, a heroine from Bollywood, a villain from Malayalam, few character actors from Tamil, and you mount it on a budget of 350 crores, it doesn't become a pan-Indian film. Yeah, bigger films means you have more money to, mount the film, you have more money to set up the canvas of the film, you have more money to give it the widest possible release. But ultimately, films like Bahubali and KGF and even Vikram and all work because the content resonated with people who watched the film. Simple example, Bahubali became so big, but nobody in Kerala at least, knew a lot about Prabhas or Rana before Bahubali. KGF 1, it didn't have actors from every language in India.
KGF1 was pretty much an ambitious project from Kannada film industry. So that we should not forget. Everything else that comes associated with this new pan-India, pseudo terminology, like you said, is good. That the fact that now you are thinking you have to release your film everywhere. You need to spend that money to make sure you set up an infrastructure where your film releases all over the country as a mainstream release. You market your film everywhere. All that is good. But don't make pan-India cinema only about that end of the process. The process you should get right there, which starts from putting pen on paper. So that is something I think we should not lose vision of as we go after pan-Indian success, Prithina. Pan India, உங்ககிட்ட தான். பேன் இண்டியா ஃபிலிம்னாலே மேக்ஸிமம் 2 பார்ட் எடுப்பாங்க, KGF, புஷ்பா, விக்ரம் கூட அந்த. ஸோ கடுவாவும் செகண்ட் பார்ட் எதிர்பார்க்கலாமா? தெரியல சார், அது ஒரு டைரக்டர் ரைட்டர் கிட்ட தான் கேட்கணும். பட் to my credit, I announced Lucifer as a 3-part series before the Pan India craze came. So, தெரியல. I mean, it purely depends on how you want to. Like for example, KGF. I know Prashant always knew it was a 2-part film. Like before, the first part became a hit itself, he knew that there will be a second part to complete the story. And it is not like you start doing the first film and then halfway through you realize, oh, this will need to go to a second part. Same with Lucifer. Lucifer, we knew the story arc from first part to third part, but we didn't announce it because 3-part படம் ஃபர்ஸ்ட் பார்ட் டிசாஸ்டர்னா முடிஞ்சிருச்சுல்ல. ஸோ அதான் பேசாமல் இருந்து the film does well, then we'll think about it. சார் பிரித்திவ் சார், மலையாள திரைப்படங்கள் வந்து நேட்டிவிட்டிக்கு வந்து ரொம்ப பேசப்படும் இப்போ மற்ற லாங்குவேஜில் ரசிகர்கள்ட்ட கூட. அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நினைக்கிறீங்க நீங்கள்? நேட்டிவிட்டிங்கிறது முக்கியம் இல்லை, பட் where you have to understand nativity is there is also, I think, a sense of false comprehension where if you want your film to travel, you cannot be rooted in nativity. அது தப்பு. ரொம்ப நேட்டிவான, ரொம்ப டீப்லி ரூட்டட் இன் யோர் கல்ச்சர்னா ஒரு படமாக இருந்தாலும் it could actually be effective everywhere if you tell the story the right way. For example, விசாரணை, வேர்ல்டில் எங்கே போய் உட்காந்து அந்த படம் பார்த்தாலும், ஈவன் இஃப் யூ வாட்ச் இட் வித் சப்டைட்டில்ஸ், இட் ஹிட்ஸ் யூ. உள்ளில் ஏதோ ஒரு பிடிக்குது, அப்படி ஒரு கொளுத்து விசாரணை வந்து. அண்ட் இட்ஸ் டீப்லி ரூட்டட் இன் இன்டீரியர் தமிழ்நாடு. ஸோ நேட்டிவிட்டிங்கிறது இஸ் நாட் சம்திங் தட் இஸ் அ மஸ்ட் ஆர் நாட் மஸ்ட். Only thing is, the moment you start thinking, I want my film to release on a pan-India level, இல்லை அது வந்து ஸ்டைலிங் வந்து நியூட்ரலாக இருக்கணும், ஸ்டோரி வந்து சிட்டியில் செட் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு தேவையில்லைங்கிற ஒரு ஒப்பீனியன் எனக்கு. Yeah, sir, you are asking something. One second, I'll just take this question and come back to you. Yeah. Prithvi sir, I'm a big fan of you. I don't know who's asking now. I'm asking. Oh, can the gentleman in the back ask one question? He's been raising his hand for a long time. Yeah. ஆமாம், of course. ஆமாம். நான் நடிச்ச நல்லா இருக்காதா சார்? சார், சூர்யா சார். ஓ, கடுவான டைகர். கடுவான டைகர். பட் இந்த படத்துக்கு வந்து கடுவான டைட்டில் வச்சிருக்கிறது வந்து இந்த கேரக்டரோட நேமோட ஷார்ட் ஃபார்ம். கேரக்டர் வந்து கடுவா குன்னேல் குருவச்சன், அதோட அப்ரிவியேஷன் மாதிரி கடுவா. You were asking something. Yeah. To me or? Yes, sir, for you. Okay. I'm first big fan of you, sir. Thank you so much. Adam John and Anarkali. From that time to I'm watching your movies. Thank you. I already feel old. Yeah. Yes, I'm from Andhra. Many fans are there for you. Yeah. Please release every film in Telugu too, everywhere. I will try my best. Yes, Thank you so much for the love. Yes, sir. Big fan of you. Yeah. Sir, Prithvi sir, Yes. இல்லை, நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க தமிழ்நாட்டுக்கு. பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு முல்லை பெரியார் பிரச்சனைக்காக. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எதிர்ப்பாக இங்கே தமிழ் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் கடுவாக்கு எப்படி தமிழ் ரசிகர்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் சார். இப்போ நான் அந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா இந்த மொத்த ப்ரெஸ் மீட்டோட ஹெட்லைன் அது ஆகிடும். நான் இங்கே வந்தது வந்து கடுவா படத்தோட ப்ரமோஷனுக்கு. ஸோ அதை பற்றியே பேசலாமே. சாரி, கடுவா வந்து டப்பிங் தான் சார். இட்ஸ் அ டப்பிங் ரிலீஸா? ஸோ எல்லாமே சேம் டைம் ரிலீஸா?
So basically, how this is how it will work. Ippoteki it is not fully in our control. Sometime in the future it will be. When we release the film in Chennai, for example, the theaters, the multiplexes are the ones who tell us we would like 2 shows of Tamil and 3 shows of Malayalam. So theaters kekra mari da we upload in the Cube or UFO or however it is. We can't fully control how many centers will play Tamil, how many centers will play Malayalam. That is dependent on the theater demand. But down the line, I would like to have that, these many versions Tamil play Pandita Agano. I would like that. We will get there slowly. Beginning there. கொஸ்டின் கேட்கல. ஆமாம் எனக்கு தமிழ் படங்கள் ரொம்ப பிடிக்கும், தமிழ் மொழி ரொம்ப பிடிக்கும். ஸோ தமிழில் வர இப்போ இங்கே சின்ன படங்கள் இருந்து கண்டென்ட்ஸுக்கு பெரிய படங்கள் இருந்து ரொம்ப வெரைட்டியான படம் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி தமிழ். டெஃபினெட்லி நான் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப அழகான ஒரு படம் அது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறையா வாய்ப்புகள் வந்தீங்கன்னா டெஃபினெட்லி நான் தமிழில் நடிப்பேன். சார், பிருத்திவிராஜ் சார், லாஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். தேங்க்யூ. ஓகே சார். சார், பிரசாந்த் நீல் சாரோட அப்கமிங் மூவியான சலார் படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நேற்றுக்கு ஃபுல்லாக இன்டர்வியூலாம் நானே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்லை சார், அந்த டாக் தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில். இல்லை, ஆக்சுவலி நான் சலார் நரேஷன் கேட்டேன். நான் நடிக்கலாங்கிறது ஐ டோல்ட் தம் ஐ வுட் லைக் டு டூ த ஃபில்ம். தி ஒன்லி திங் வி ஆர் ட்ரைங் டு ஒர்க் அவுட் இஸ் டேட்ஸ். ஆனால் நான் ஒரு மலையாளம் நடிக்கிறதுனால ஐ எம் யூஸ் டு திஸ். ஓகே, ஒரு 50 days 55 days ஒரு படம் ஆரம்பிச்சு ஃபுல்லாக ஒரு படம் முடிச்சு நெக்ஸ்ட் ஃபிலிமுக்கு போகலாம். பட் சலார் கான் பி ஷார்ட் லைக் தட். இட் வில் கோ ஆன் ஃபார் மெனி மந்த்ஸ். அவ்வளோ மந்த்ஸ் எவ்ரி மந்த் ஐ ஹேவ் டு கிவ் சம் டேஸ் ஃபார் தட் ஃபிலிம். ஸோ அப்படின்னா ஐ ஹேவ் டு நவ் டாக் டு ஆல் த மலையாளம் ஃபிலிம்ஸ் தட் ஐ ஹேவ் லைன்ட் அப் அண்ட் டெல் எவ்ரிபடி இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. ஏன்னா சலார் மாதிரி ஒரு பிரம்மாண்ட படம் அதில் போய் டேட்ஸை கொடுத்து நான் ஒரு 10 days ஷூட் பண்ணி கமிட் ஆனதுக்கப்புறம் ஏன் டேட்னால அதுக்கு ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது. ஐ ஓவ் தட் மச் டு பிரபாஸ், டு பிரசாந்த், டு ஹோம்பாலே. பட் இட் இஸ் அ வெரி குட் ஸ்கிரிப்ட். ஐ வுட் லவ் டு டூ தட் ஃபிலிம். Thank you so much, Press and Media, for the wonderful one questions. Lady, last question. Yeah. Okay, yeah. Hello, hi. Hi, ma'am. Thank you so much. For last 8 years. Oh, thank you so much. It started from the movie called Anarkali, Memories, and Mumbai Police. அப்புறம் வந்து ஸ்டாப் பண்ண முடியல என்னால. நான் ஸ்டாப்பா உங்களோட ஸ்டாப்பே பண்ணாதீங்க ப்ளீஸ். பண்ண மாட்டேன். Thank you. So here I am. Thank you. So ஜனகணமன whatever it is. ஒண்ணே ஒன்னு சொல்ல என்னன்னா, என்ன சொன்னாலும் அந்த தமிழ் படத்துல அந்த மொழி படத்துல நீங்க நடிச்சீங்க பாத்தீங்களா? அது வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி. Thank you so much. அந்த நாய் சேசிங் சீன் வந்து நீங்க உண்மையாவே நாய் துரத்துற மாதிரி ஓடுனீங்களா இல்ல நீங்க சும்மா அப்படியே ஆக்ஷன் அப்படியே நான் ஸ்டாப்பா ஓடுனீங்களா? ஏன்னா நான் ஸ்டாப்பா ஓடுனதா? ஏன்னா எனக்கு நாய்க்குட்டி ரொம்ப பிடிக்கும். So I don't run away from dogs. But அந்த படம் full credit ராதா மோகனோடது மேம். I mean அந்த ஆள் ஒரு ஜீனியஸ். எனக்கு தெரியல, I don't know why ராதா மோகன் is not doing films back to back, because அவர் கூட உட்கார்ந்து ஒரு ஈவினிங் நீங்க பேசிங்கன்னா உங்களுக்கு you will know that man is a true genius. அவர்கிட்ட இருக்கிற ஸ்டோரிஸ், ஸ்கிரிப்ட்ஸ், சினிமா தாட்ஸ். நான் இப்போ at some point I will call Radha Mohan and say, if you are not making those stories, give those stories to me. Because அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு ராதா மோகன் கிட்ட. So அந்த மாதிரி மூவிஸ் நிறைய பண்ணணும் நீங்க. Thank you, I'll try my best. Thank you so much. Really great. Thank you. Thank you so much for the lovely session. And இதே மாதிரி கடுவாக்கு we need your continued support and love. Thank you so much, Press and Media, and thank you, cast and crew. Thank you so much.